ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசந்த காலம் எபிசோட் 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எபிசோடில் இங்கே காட்டுறாங்க ஒருத்தர். அவன் தான் நம்மளோட கதையோட ஃபஸ்ட்டு மெயின் லீட். இவனுடைய பேர் வந்து குயின் லேங். இவன் சைனாலே ஒரு ஃபேமஸான ஆக்டர். அப்புறம் இவனுக்கு முன்னாடி ஒருத்தர் கால இதான் இவனோட தம்பி. இவன் பேர் குயின் லேங். இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு பாட்டை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இது வந்து அசார்ட் வெட்டிங்கில் ஒரு பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குயின் லேங்க்கு குயின் டியானுக்கு ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சு, நீங்கள் எங்கே வரீங்க, இருட்டுறதுக்குள்ளேயும் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இவனு ஃபோன் அடிச்சுட்டு அப்புறமா நம்ம குயின் லேங்க்கு இந்த காரில் வரதெல்லாம் ஒத்துக்காது. அதனால அவன் கார் நிப்பாட்டி அவனுக்கு வாமிட் வரும். ஒரு சில பேருக்குலாம் அந்த மாதிரி ஒத்துக்காதுல்ல, அதே மாதிரி இவனும் வாமிட் எடுத்து திரும்பி ஏறுறான். அப்போக்கி நம்ம எத்தனை மணிக்கு போவோம் நம்ம குயின் டியான்னு கேட்கும்போது குயின் டியான்னு சொல்கிறான், இந்த மாதிரி எப்படி சாதனத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு அவனுக்கு மறுபடியும் வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட மறுபடியும் அவன் இறங்கி வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனும் மறுபடியும் காரில் ஏறி கிளம்புறாங்க. அப்போக்கி நம்ம குயின் டியான் இவனுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்து, கவலைப்படாத ப்ரோ, நம்ம என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் நம்ம தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க வர வேண்டிய பிளேஸ்க்குமே வந்துட்டாங்க. வந்த பிறகு மறுபடியும் அவனுக்கு அந்த வாமிட் ஓயவே இல்லை. மறுபடியும் அவன் அங்கேயும் போய் வாமிட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு சோன் பறந்து இவங்களதே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போக்கி குயின் டியான் அங்கே யாரையோ பார்த்துட்டு ஹாய் காட்டிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி போகிறான். குயின் லேங் இவன் எங்கடா போகிறான், இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் சரி இவன் என்னத்தையும் பண்ணி தொலைகிறான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே உள்ள வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சோன் ஒருத்தன் கையில் விழுகுது. அப்போக்கி நம்ம குயின் டியான் சரி என்னோட பிரதர் இங்கே தான் தங்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவன் எவ்வளோ நாள் தங்குவானா அது தெரியலை, எப்படி கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவான், சரி அவனை முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்ம போயிட்டான். அப்புறம் இவனோட சோனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றா எடுத்து வச்ச பிறகு அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம குயின் லேங் அப்புறம் குயின் டியான் இவங்க 2 பேருமே அவங்க தங்குற ஹவுஸ்க்கு வராங்க. குயின் லேங் தங்குற ஹவுஸ்க்கு வந்த பிறகு நம்ம குயின் டியான் சொல்கிறான், இதுதான் லாண்ட்ரி ரூம், இது கிச்சன், இது டைனிங் ரூம், இது டீ, இங்கே டீ கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் ஒன்றும் சின்ன குழந்தையெல்லாம் இல்லை. சரி குயின் டியான் சொல்கிறான், நல்ல வேளை உனக்கு இந்த பிளேஸ் கிடச்சிருக்கு, இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லும்போது இவனோட ஃபோன்லாம் கொடுக்குறான். நான் உன்னோட அசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் உன்னோட பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, பிரதரும் அசிஸ்டண்ட்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே வீடை சுற்றி படிக்கிட்டு இருக்க நம்ம யாங் வந்துட்டு, என்ன நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் அப்போக்கி நம்ம குயின் டியான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான். இவன் வரவும் சரி இவனோட பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்புறமா அந்த குயின் டியான் இவன் பேர் யாங். இவன் தான் நம்ம கதையோட ஃபஸ்ட்டு மெயின் லீடர் கப்பல். இவன் நம்ம குயின் லேங் இவனுக்கிட்ட கண்ணாடியை கொடுத்து வைக்க சொல்கிறான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம குயின் டியான் வீடியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறமா நம்ம யாங் சரி உனக்கு நான் உன்னுடைய ரூமை காட்டவா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் இவனை. அப்புறமா நம்ம யாங் இவனோட லக்கேஜ் எல்லாம் இவனே கொண்டுட்டு போன பிறகு இவங்களும் மேலே போய் அப்புறமா நம்ம குயின் டியான் கேட்டதான் எங்கே பாத்ரூம் இருக்குன்னா, இங்கே உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம யாங். இப்போ இங்கே ஒருத்தவங்களை காய்ச்சாங்களே, இவங்க பேர் தான் லேன், சிஸ்டர் லேன் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க, நம்ம லேனே வச்சுக்கலாம். அப்போக்கி ஒருத்தன் ஹாய் லேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லு இந்த மாதிரி அங்கே ஒரு 2 பாக்ஸ் இருக்குது, அதை இந்த ப்ரோப்ஸ் அந்த குரூப் கிட்ட சொல்லி எனக்காக இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போக சொல்லி சரி நான் போயிட்டேன். அப்புறம் அந்த சிஸ்டர் லேன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது குயின் டியான் யார், குயின் லேங் யாருன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சரி அப்படின்னா இடைஞ்சலாம் அவனே எடுத்துட்டான். குயின் லேங் என்ன நான் சிஸ்டர் லேங் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ நீ மலாய்க்கு போய் சேர்ந்துட்டியா, சரி உனக்கு தான் கார் சிக்கிருக்கே இப்போ பரவாயில்லையா அப்படிலாம் சொல்லி அவங்க அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அப்போ நீ குளிச்சுக்கிட்டு இருக்கானா, அப்போ உன் ஃபோனை யார் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவன் இந்த மாதிரி குயின் டியான் தான் வச்சுக்கிட்டு இருக்கான்னு போய் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது, நெக்ஸ்ட் வீக் உனக்கு ஷீ அப்படிங்கிற ஒரு ஆக்டர் கூட ஒரு சீன் வேறு நடிக்கணும் அப்படின்னு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம யாங்குமே சரி ஃபோன் எடுத்துகிட்டு போய் பெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து இவனுமே கிளம்பி
போகிறான். கிளம்பி போயிட்டு இவனுக்காக அப்புறம் அடுத்த சீனில் வந்து நம்ம சிஸ்டர் லேன் தான் காட்டுறாங்க. என்ன லூ இந்த மாதிரி அங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தன் வரான். இவன் பேர் கு. இவன் வந்து லேங் இருக்கால அவனோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவன் அவன். நீங்கள் எப்படி லேனை நான் இல்லாமல் அமுச்சு விட்டீங்க, அவருக்கு நான் இல்லாமல் ஒன்றுமே ஓடாது, அவரால் நான் இல்லாமல் சாப்பிட முடியாது தூங்க முடியாதுன்னு ஓவர் ஆக்டிங் பட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களும் ஐயோ குவா அவன் வந்து சின்ன பிள்ளை ஒன்றும் கிடையாது, அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிப்போது இவங்க 2 பேரும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்போக்கி அந்த லேன் வந்து இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி நிறைய ஷோலாம் அவன் நடிக்க போகிறான் அப்படின்லாம். அப்புறம் நம்ம யாங்கை தான் கட்டுறாங்க. யாங் வந்து நம்மளோட குயின் லேங்க்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறான். டக்குன்னு சாத்திட்டு டின்னர் ரெடி ஆனேன்னு நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். அடுத்தது நம்ம லூ வந்து கீழே இறங்கி வரும்போது இங்கே இவன் பேர் வந்து ஹாயூன்னு நம்ம வச்சுக்கலாம். இவன் பேர் வந்து ஹாயூ வந்து நம்ம லூக்கு ஹலோ இந்த காஃபி குடிக்கிறியா, ட்ரிங்க்ஸு அந்த ட்ரிங்க் வந்து நீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்காது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை நோஸ் கட் பண்ணிவிட்டு போகிறான். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கதையை அவனும் இவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம குயின் லேங் வந்து குளிச்சுட்டு வந்த பிறகு கமெண்ட்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க இவங்க 2 பேர் நடிக்கிறதுல அப்படின்னா கிரேசி கிரேட், ஒரு லியோபேட், ஒரு சிறுத்தையும் ஒரு பூனைக்குடி சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். படிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத நான் மறுபடியும் பார்க்க போகிறேன் அப்புறம் 7 இயர்ஸ் 7 வருஷத்துக்கு கழித்து இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு அவனும் தூங்கிடுறான். அடுத்த சீனில் நம்ம யாங் வந்து அவனோட அந்த ட்ரோன்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான். மொபைலை பார்த்துட்டு அவனும் அப்படியே தூங்கிடுறான். அடுத்த சீனில் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம குயின் லேங்கை தான் காட்டுறாங்க. குயின் லேங் வந்து யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, சூ அப்படின்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. இவனும் அதை எடுத்து பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டான். கட் பண்ண பிறகு மறுபடியும் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ நல்லா இருக்கியா, நான் வந்து நீ குயின்டியானோட ஒரு மவுண்டெயின் சைடு போயிருக்கேன்னு நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஷீ அப்படிங்கிற ஒரு ஆக்டர் சொன்னாங்களே அவன் மறுபடியுமே இவனுக்கு கால் பண்ணுறான். யாருக்குன்னா குயின் லேங்க்கு கால் பண்ணுறான். இவன் அட போங்கடா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டான். காலை கட் பண்ணிட்டு யோசிக்கிறான். என்ன யோசிச்சான்னு தெரில. மறுபடியும் சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த ஃபோனை எடுக்கலான்னு போகும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணலன்னா நான் மறுபடியும் நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் போங்கடா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அடுத்து நம்ம அசிஸ்டன்ஸு மாஸ்டர் கூவை தான் காட்டுறாங்க. நம்ம லேன் கூட சேர்ந்து வந்திருக்கான். நம்ம லேன் வந்து அங்கே உள்ள ஹாயூ கிட்ட ஹலோ சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி லேங் வந்து இந்த மாதிரி அந்த மலாய்க்கு போயிட்டானா அதனால தான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது குவாக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ கூட சேர்ந்து அந்த ஹாயூக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுங்க 2 பேரும் போய் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்தது இந்த மாதிரி குயின்டியான் அங்கே தான் இருக்கான். அவனோட வாய்ஸே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னன்னு தெரில வேறு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து எல்லோரும் ஃபார்மல் ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்காங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே சேஃபு தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. அடுத்தது இந்த ஹாயு வந்து சும்மா இல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கால அங்கே வந்து நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து டக்குன்னு கதவை சாத்திட்டு அவன் போயிடுறான். இவனே சிரிச்சுக்கிட்டே சரி இதெல்லாம் பழக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டான். அது குயின்டியானுக்கு வந்து யாரோ நீ எங்கே தங்கியிருக்க, யார் கூட தங்கியிருக்க அப்படின்லாம் ஒரு மெசேஜ் வருது. இவன் அதை பார்த்துட்டு ஒன்றும் கண்டுக்கலை. நான் அந்த மாதிரி ஒரு வில்லேஜோடைய ஹவுஸில் தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அது சேஃப் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதுக்கப்புறம் இவன் யாருன்னா யாங்கோடைய ரூமில் தான் வந்து அவனோட பெட்டில் உட்காந்துருக்கான். நம்ம யாங் அப்போதான் முழிக்கிறான். யாரா நம்ம பெட்டில் வந்து உட்காந்துருக்கேன்னா நம்ம குயின்டியான் தான் பார்க்குறான். பார்த்த பிறகு என்ன எனக்கு டின்னரே கொடுக்கல, எழுப்பவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், நீ தான் நல்லா சவுண்டாக தூங்கிக்கிட்டு இருந்தியே, நான் எப்படி உன்னை எழுப்புறது, அதனால தான் நான் உன்னை எழுப்பலை அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எப்போ உன்னோட கிளாத்தை சேஞ்ச் பண்ண, நான் நைட்டு மட்டும்தான் பைஜாமாஸ் போட்டுப்பேன், காலைல வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி
நீ இதெல்லாம் எப்படி நீ நோட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பால் பில்டப் குடுக்குறாப்புல. சரி, சரி அப்படின்னு இவனும் மேலேருந்து கீழ பார்த்துட்டு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி, சரி இந்தா நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறான். அப்புறம் நம்ம குயின்டியான் வந்து ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்கே உள்ளவங்கலாம் ரொம்ப ஸ்பைசியாக சமைப்பாங்க. உன்னோடைய ஸ்டொமக் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து குயின்டியான் ஒன்றும் எனக்கு வந்து சமைக்கலை. என்னோட அசிஸ்டன்ஸ் அவன் தான் சமைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, பிரதர் கு தான் இங்கே இருக்கானே, அவன் இல்லாமல் நீ இப்போ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அவன் அதுக்கு ரிப்ளை பண்ணலை. அடுத்தது நம்ம யாங் வந்து இவனுக்கு சாப்பாடை வச்சு இங்கே கீழே வா அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்ற மாதிரி இவனும் நினைக்கிறான். ஆனால் கடைசியில் அவன் சாப்பாடெலாம் வச்சுட்டு இவனை கூப்பிடவே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவன் சிரிச்சுட்டே சரி இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படி சொல்லி நினச்சிட்டே கீழே வந்து இறங்கி வரான் அவனும். கீழே இறங்கின பிறகு இவனும் நம்ம யாங்குமே இவனுக்கு தேவையான ஒரு டிஷ்ஷாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். எடுத்து வச்ச பிறகு நம்ம குயின்லாண்ட் வந்து அங்கே மேலேருந்து கீழே வரான். கீழே வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கானா. நம்ம யாங் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இவனும் அந்த டேபிளே சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம யாங் வந்து அங்கேருந்து வந்து அந்த சாப்பாடை பிளேட்டை வச்சுட்டு இவனுக்கு சேர் இழுத்து இவனை உட்கார வைக்கிறான். உட்கார வச்ச பிறகு இவனே அவனுக்கு சாப்பாடெலாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் பவுல் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இவனே அவனுக்கு எடுத்து ஊட்டி விட்றான். ஏதோ சின்ன பிள்ளை 3 மாத பாப்பாவுக்கு ஊட்டுற மாதிரி ஓவராகவே பண்ணுறாங்கல்ல. சரி மக்களே இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. சரி வாங்க வயிற்றெரிச்சல் படாமல் போய் பார்ப்போம். அடுத்த சீனில் இவனும் சரி அப்புறம் அவங்களுக்கு நானே ஊட்டிடவா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு மட்டும் நம்மால் தெனாவட்டா சொல்கிறாப்புல. சரி இவனும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனே அப்புறம் இவனுக்கு ஊட்டி விட்றான். ஊட்டி விட்ட பிறகு இவன் அவனை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் ஃபோனை நோண்டிக்கிட்டே தான் கிடக்குறான். இவனும் ஒவ்வொன்றா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இவனும் ஊட்டி விட்டு கிடக்குறான். ஊட்டி விட்டு இவனும் இவனுக்கு பொறுமையாக ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இவன் ஃபோனை பார்க்க இவனுக்கு கடுப்பாகி இவன் ஃபோனை பிடிக்க நீ ஃபோனை பிடிச்சா நான் சாப்ஸ்டிக்கை பிடிப்பேன்டா, நீ ஃபோனை கொடுத்தாலே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும் சரி என்னமோ போய் தலை கழுத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஃபோனை விட்டுடுறான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை சாதிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு மறுபடியும் ஊட்டி விட ஆரம்பிச்சிடுறான். இவனும் சரி காரியத்தை சாதிச்சாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தா அவங்க சாப்பிட்டு முடிச்சு இவன் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் டிஷ்யூவை கண்ணை தான் காட்டுறான். அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிஷ்யூவெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஏதோ இவன் ரொம்ப இது மாதிரி இவனை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் மக்களே. சரி வாங்க போவோம். அப்புறமா இவனுக்கு அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து தொடச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்ட பிளேட்டு அதெல்லாம் மறுபடியும் அவனே எடுத்துகிட்டு போகிறான். இவன் போகிறத அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே இவனுக்கு பார்க்கும்போது அப்படியே திரும்பிடுற மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. மறுபடியும் இவன் வந்து இந்த பிளேட்டு அதெல்லாம் மறுபடியுமே எடுத்துகிட்டு போகிறான். மறுபடியும் இவன் பார்க்குறான். பார்த்துட்டு மறுபடியும் ஃபோனை பார்க்குற மாதிரியே ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டான் மக்களே. அடுத்த சீனில் வந்து இவன் வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த டேபிள்லேருந்து எடுத்துட்டான்ல. மறுபடியும் அந்த டேபிளை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே காஃபியெல்லாம் கிடைக்குமா, ஆமாம் இங்கே டீ காஃபி ரெண்டையுமே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ மறுபடியும் அவனுக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு தெரியல. அவன் கட் பண்ணி விட்டான். கட் பண்ணிட்டு வந்து உட்காரான். அப்புறம் குயின் ஜியாங் டாக் டு மீ ஃபோனில் பேசிக்கிறோன்னா தெனாவட்டா என்கிட்ட குயின்லாங் தான் பேசுகிறதா அப்படின்னு சொல்லும்போது குயின்லாங் நான் மறுபடியும் உன்கிட்ட நடிக்கிறது ரொம்ப கனவு காணாத, நீ மறுபடியும் என்னை ஹராஸ் பண்ண அந்த கான்ட்ராக்டை மறுபடியும் நானே இது பண்ணி விட்ருவேன், நீ என்கிட்ட நடிக்கிறது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பேசிவிட்டு அப்புறம் மறுபடியும் நீ எங்கே இருக்க அப்படின்னு அவன் கேட்கும்போது நான் நரகத்தில் இருக்கேன்டா, வேணா வந்து என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவன் தெனாவட்டா பேசுகிறான். மறுபடியும் இங்கே அந்த இவன் பேர் தான் அங்கே இவன் பேர் தான் இவன் வந்து சிஸ்டர் டேனன் யாருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் செட்டில் இருக்கிறேன், இங்கே ஒரு கமர்ஷியல் ஷாட் வந்து இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு பையன் வரான். வந்த பிறகு இவனோட ஃபோன் நம்பர் 2 பேரும் இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. போகவே நம்மளுக்கு தெரியும் மக்களே. சரி போக பார்ப்போம். இப்போ இவன் தான் இவன் மறுபடியும் அங்கே சிஸ்டர் டேன்கிட்ட ஃபோன் அடித்து காசு கேட்டால செட்டில் இருக்கேன் அவன் இவன் சரியான ஃப்ராடு அப்படி சொல்லிவிட்டு இங்கே மறுபடியும் பப்புக்குள்ளே தான் வந்து உட்காந்து
ஜா இது இவன் இன்னொரு ஃப்ரெண்டும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம யாங்கை தான் காட்டுறான். யாங் வந்து இவனுக்கு போய் காஃபி போட்டு கொண்டுட்டு வரான். அப்புறம் இன்னொரு ஹவுஸ் வந்து உனக்கு என்ன நரகமாட அப்படின்னு சொல்லி அவனை கலாய்ச்சிட்டு போகிறான். இவனும் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி இவனும் உட்காந்துருக்கான். அடுத்து அவன் போய் மறுபடியும் டீயை கொண்டுட்டு வரான். டீ காஃபி அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து பார்க்குறான், எனக்கு அதே வேணும், கண்ணிலே காட்டுறானா. சரி இவனுக்கு டீ தான் வேணுமோன்னு இவன் டீ எடுத்து வைக்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை கண்ணை காட்டுறான். சரி அவன் டீ வேணாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் காஃபி எடுத்து வைக்கிறான். இவனை சிரிச்சுக்கிட்டே வால் குட் பாய் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனை தலையாசிக்கிறானா. என்ன அப்படின்னு இவனு கேட்க, மறுபடியும் அசைக்க ஒன்றும் விளங்கலை அப்படின்னு சொல்லி கிட்டக்கு வந்துட்டான். அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி அப்புறம் சுதாரிச்சுட்டு நம்ம குயின்லாங்கிட்ட திரும்பிற சரின்ட்டு அப்புறம் நம்ம யாங்கவே போயிடுறான். சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாங் சொல்கிறேன், என் பேர் சூ சங் யாங் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ இந்த மவுண்டெயினில் தான் வாழ்றியா. ஆமாம், நான் 8 வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த மவுண்டெயினில் 10 வயசு அப்போ வந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இது வந்து என்னோட 20வது வருஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். சரி நீ ஏன் நான் கொண்டு வந்து குடிக்காமல் இருக்கேன்னா, நான் உன்கிட்ட என்ன டீயா கேட்டேன், நான் உன்கிட்ட காஃபி தானே கேட்டேன். நீ பாட்டுக்கு ஏதாவது சூஸ் பண்ணி இது 2யும் போட்டு வந்தால் நான் குடிப்பேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்புறம் சமாதானம் இவங்களே அப்புறம் டீ காஃபி 2 பேரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமா சரி உனக்கு டயர்டாக இருந்தால் நீ போய் தூங்கு, நாளைக்கு நம்ம குயின்டியான் வந்து இருக்கிற இடத்துல போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவ்வளோ லேட்டாவா நம்ம பார்க்க போகிறோம், அவன் அப்பவும் தான் முழிச்சிருப்பான். ஆமாம் அவன் முழிச்சு தான் இருப்பான், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவன் போயிடுறான். சரி என்னமோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுமே யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான் தூங்குறதுக்கு. அடுத்த நாள் காலைல தான் காட்டுறாங்க. நம்ம கு இருக்கான்ல, அவன் இவனுக்கு ஃபோன் அடித்து, நான் எல்லாமே நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்க அந்த வில்லேஜில், இங்கே எனக்கு இருக்கவே அந்த செட்டுக்கு போகவே பிடிக்கல. அந்த சிஸ்டர் லேண்ட் வேறு போன்னு என்னை தொல்லை பண்ணி தொலைகிறாங்க. அந்த ஃபிலிமுக்கு போன்னு நான் என்னதே பண்ணுறது. அந்த மவுண்டெயின் ரோடில் வேறு 1000 டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி பாஸ் போயிட்டு வந்தீங்கன்னா அவன் குமரிக்கிட்டு கிடக்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் வரான். சரி இப்போ நீ வந்து நெக்ஸ்ட்டு அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்துடுவீங்களே, சீக்கிரம் வந்துடுங்க, இல்லைனா நானே அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாங் வந்து யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே யார் பாஸ் பேசுகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். சரி ட்ராமாவை நிறுத்து, நான் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு சரி நானுமே வாரேன் உன் கூட அப்படின்னு சொல்லும்போது, கீழே இறங்குன யாங் வந்து குடுன்னு மறுபடியும் மேலே ஏறி அப்படி 32 பல்லையும் கட்டிட்டு சிரிக்கிறாப்புல. இவனே சிரிச்சுக்கிட்டே சரி உன் ஜாக்கெட்டை கொடு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் வாங்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனும் கீழே இறங்கி சரி 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த எங்கே பார்க்க போகிறாங்கன்னா, ஒரு மாஸ்டர் ஃபூ அப்படிங்கிற ஒரு டீ அந்த இடத்துல தான் டீயை வந்து தயாரிப்பாங்க. இவர் தான் அந்த மாஸ்டர் ஃபூ. அங்கே நிற்கிறது குயின்டியான். அவங்க வந்து இந்த அந்த இலையெல்லாம் அந்த ஹீட் பண்ணி தான் நொறுங்கும் போல இருக்குது. அந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு சரி ஹீட்டை வந்து குறைஞ்சலாம். அப்புறம் அவனும் குறைக்கிறான். இவங்க 2 பேரும் நடந்து வர நம்ம குயின்லாங்கெலாம் முடியலை. இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரொம்ப தூரமும் இல்லை கொஞ்சம் தூரமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அவன்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்கலாம், இந்நேரம் குயின்டியான்லாம் தூங்கியிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன்லாம் தூங்கியிருக்க மாட்டான், எனக்கு தெரியும், நீ வா. இப்போ அவங்க வந்து நல்லா டெலிஷியஸான டீயை தான் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர் நடந்து வர்றாங்க. அப்புறம் நம்ம குயின்டியானை தான் காட்டுறாங்க. குயின்டியானை தான் அங்கே உள்ள அடுப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே மாஸ்டர் குறைச்சாச்சு போதுமா அப்படின்னு குட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லவும் சரின்னு இவனும் முன்னாடி வந்துடுறான். அடுத்த சீனில் நம்ம ஷீயையும் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தால அவனையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சும்மா பையனுக்குதே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க போல இருக்குது. அது முடிஞ்சோடனே இவனோட நம்பரை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டு கிளம்பிட்டான். ஏன்னா இவர் ஆக்டரில் வெளில தெரிஞ்சால் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, அதனால். அடுத்தது நம்ம குயின்டியான் அப்புறம் நம்ம 2 பேரும் குயின்லாங்கும் யாங்கும் வந்துடுறாங்க. அங்கே வந்து 2 பேருக்கும் ஹலோ சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் குயின்லாங்கை பார்த்து நீங்கள் இதே குயின்டியானோட பிரதரா, நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் ஆச்சே அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. குயின்டியான் வந்து நம்ம யாங்கிட்ட அவங்க 2 பேருக்கு என்னடா டீலுன்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க.
பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ளவங்க வந்து இவனை வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லுவாங்களா. இவன் சொல்லுவான், இந்த மாதிரி யாங் வந்து இந்த மாதிரி நீ ட்ரிங்க்லாம் பண்ணக்கூடாது, இந்த ட்ரிங்கை குடித்தா மறுபடியும் குடிக்கணும்னு தோணும், இது ரொம்ப கேர் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நீ குடிக்கலைன்னா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு பதிலாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் இருக்குல்ல அதை அவனே குடிச்சிடான். அப்புறம் அதுக்கு பதிலாக அவனோட கிளாஸில் வந்து இந்த டீ தானே அங்கே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அங்கே உள்ளே டீயை வந்து இவனுக்கு ஊற்றிட்டு அவனும் யாங்கும் குயின்டியானும் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது வந்து இவங்க நம்ம யாங் வந்து அங்கே உள்ள மாஸ்டர் ஃபூ பண்ணிக்கிட்டு இருந்தால அந்த இலையெல்லாம் ஹீட் பண்ணிக்கிட்டு, இப்போ அந்த வேலையை வந்து நம்ம யாங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை வந்து குயிங்லாங்குமே பார்க்குறான். பார்த்துட்டு அப்புறம் குயின்டியான் தான் நம்ம யாங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பின்னாடி அந்த ஹீட்லாம் இது பண்ணுறாங்களே அது எல்லாத்தையும். அப்புறம் டீச்சர் ஃபோமே இந்த மாதிரி குயின்டியான் வந்து சொன்னால், சிஸ்டர் லேனுக்கு வந்து நீங்கள் பண்ணுற அந்த டீ இது வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்களோட சென்சிட்டிவ் ஸ்டொமக்னால இது ஒரு டீயோட அந்த டேஸ்ட் அந்த இதை சொல்லி இதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு அப்புறம் இவனும் அந்த மாஸ்டர்